சுருக்கம் இல்லாம எடுத்து போடு. இந்தா இத போடு. ஈஸ்வரி, ஈசு, என்ன சின்னம்மா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல? புதுமண தம்பதிகளுக்கு முதல் இரவுக்கு கட்டில தயார் பண்ணிட்டு இருக்க. ரெண்டு கூட பூவை சொல்லிவிட்டு இருக்க. அது வந்ததும் அழகா அலங்காரம் பண்ண போறோம். ஏன் ஈசு, உங்க அப்பா வந்து சமாதானம் பேசினதும் மனசு மாறிட்டியா? அவர் உன்னையும் என்னையும் எப்படி எல்லாம் எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தினாரு, மறந்துட்டியா? இப்படி மொத்தமா அவ பக்கம் திரும்பின மாதிரி அவளுக்கு முதலிரவெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க. நீ இப்படி மாறுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஈசு. ஏண்டி பவுனு, நீயுமா மாறிட்ட? அப்ப என் பக்கம் யாருமே இல்லல்ல? பேசி முடிச்சாச்சா? நீங்க என்ன சின்னம்மா என்ன போய் அவ்வளவு லேசா நினைச்சிட்டீங்க? நான் மனசு மாறுவேனா சொல்லு? அப்புறம் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? சின்னம்மா, அடிக்கிறதுல ரெண்டு வகை இருக்கு. ஒண்ணு நேரடியா கண்டபடி அடிக்கிறது, இன்னொன்னு கையே படாம தொடவே தொடாம எங்க எப்படி அடிச்சா உசுரே போற மாதிரி வலிக்குமோ அங்க அடிக்கிறது. புரியல? அவளை இங்க இருந்து துரத்துறதுக்காக அவளை கொடுமை பண்ணோன்னு வை. அந்த கிழவன்ல இருந்து உன் மக செல்வி வரைக்கும் நமக்கு எதிரா சண்டை போட்டுக்கிட்டு நிப்பாங்க. நமக்கு அது தேவையா? அதனால அவங்க போக்கிலேயே போய் நாம சாதாரணமா செய்ய வேண்டியதை மட்டும் செய்வோம். அவ தானாவே இங்க இருந்து ஓடிடுவா. அது வந்து சித்தி, இன்னும் விளங்குற மாதிரி சொல்லணும்னா மலர நாம குச்சியால் அடிச்சு அவளுக்கு வர வலிய விட அவளுக்கு முதல் இரவு ரெடி பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அதுதானே அதிகமா வலிக்கும். உடம்புல வர காயத்தோட மனசுல வர காயத்துக்கு தானே வலி ஜாஸ்தி. என்ன நான் சொல்றது? அதுக்கு தான் இந்த முதலிரவு. சாதாரண பால் பழத்துக்கே அந்த அழுக அழுதா, சாந்தி முகூர்த்தம் ரெடி பண்ணா எந்திரிச்சு ஓடிட மாட்டா? அவ ஒத்துக்குவாளா? நல்லா தொங்க தொங்க தாலிய கட்டிக்கிட்டு வந்து நின்னால அவளுக்கு முதல் இரவு ஏற்பாடு பண்றதுல என்ன தப்பு இருக்கு? நாம முதல் இரவுக்கு ஏற்பாடு பண்றோம். அதுக்கு அவ சம்மதிச்சா இங்கே இருக்கட்டும், இல்லாட்டி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கட்டும், அவ்வளவுதான். இவளுக்கு வெற்றி கூட வாழ காலம் முழுக்கம்தான் இஷ்டம் இருக்காது. அதுக்காக என் தம்பி இந்த ஜென்ம முழுக்க சாமியார் மாதிரி ஒரு பிரம்மச்சாரியா இருக்கணுமா சொல்லுங்க? என்ன சின்னம்மா? கரெக்ட் தான். ஏற்பாடு பண்ணுங்க. எப்படி முடியாதுன்னு சொல்றான்னு நானும் பாக்குறேன். அது மா, பூ வந்திருக்குமா? பூ வந்துருச்சு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நிலவை கொண்டு வா, கட்டிலில் கட்டி வை, மேகம் கொண்டு வா, மெத்தை போட்டு வை, காயும் சூரியனை கடலுக்குள் பூட்டி வை, இரவு தொடர்ந்திட இந்திரனை காவல் வை, இன்று முதலிரவு நீ என் நீலமைக்கு உணவு. மயில,
இங்க என்னடி நடக்குது? தெரியல பிள்ளை, பொறுமையா என்னன்னு பார்க்கலாம். சின்னம்மா, நீங்க எங்கே இருங்க, நான் போய் அவளை ரெடியாக சொல்லிட்டு அப்புறம் வந்து அலங்காரம் பண்றேன். நீ வா. இந்தா, பின்னாடி பாத்ரூம் இருக்கு. எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு பட்டு சேலைய மாத்திக்கிட்டு காட்டன் புடவைய கட்டிக்கிட்டு ரெடி ஆகு. என்னம்மா பச்சை புள்ள முழிக்கிற மாதிரி முழிக்கிற? எந்திரிச்சு ரெடி ஆகு. எதுக்கு? எதுக்கா? ஆத்தி, என்ன ஈசு இவ இந்த கேள்வி கேக்குறா? காலையில சாதா முகூர்த்தம் முடிஞ்சிருச்சுல, அதான் இப்போ உனக்கு சாந்தி முகூர்த்தம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சும்மா அழுது எல்லாத்தையும் சாதிச்சிடலாம்னு நினைக்காத. சாந்தி முகூர்த்தம் வேணாங்கிறவ எதுக்கு கழுத்தை நீட்டி தாலிய கட்டிக்கணும்? மரியாதையா 10 நிமிஷத்துல எழுந்து ரெடி ஆகுற சொல்லிட்டேன். உன் மாமா வெளியே போயிருக்காரு மலரு, அவர் வந்த உடனே பேசிக்கலாம். மயிலு, சத்தியமா என்னால முடியாது மயிலு. நான் செத்தே போயிடுவேன். வெற்றி, இந்தாயா ஒரு வாய் குடியா. இல்ல வேணாண்ணே. யோ, மத்தியானமே நீ ஒழுங்கா சாப்பிடல, ஏதோ சின்ன பிள்ளை சோத்த கிளறிட்டு எந்திரிச்ச மாதிரி எந்திரிச்சிட்டேன். குடியா. குடின. ஏன் இப்படி பண்ற? நீ இப்படி பண்றத பார்த்தா நாங்க எல்லாமே சேர்ந்து பெரிய தப்பு பண்ண மாதிரி இருக்கு. டேய், நான் அப்படியெல்லாம் யோசிக்கலடா. குடின. கூல் ட்ரிங்க்ஸ் தானே, குடி. இந்தாயா. மாப்ள, என்னடா? ஆட்டோல கூட கூடையா பூ வந்து இறங்குது மாப்ள. பூவா? எதுக்கு? ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணணும்னு பேசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நைட்? யாரை கேட்டு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க? எல்லாம் உங்க அக்கா ஈஸ்வரியும் அந்த முட்டை கண்ணாடி பவுனும் பண்ற வேலையா தான் இருக்கும். தம்பி, என்ன தம்பிகளா, ஏதோ என்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? என்ன விஷயம் சொல்லு. ஒண்ணும் இல்ல தம்பி, வெற்றிய குளிச்சு ரெடியாக சொல்லலான்னு தான் வந்தேன். வெற்றி, நல்ல நேரம் 10:30 மணிக்கு தான். அதுக்குள்ள குளிச்சு ரெடி ஆயிடு. எதுக்கு? நல்லா கேட்ட ஒரு கேள்வி. புது மாப்பிள்ளையே எதுக்கு குளிச்சு ரெடியாக சொல்வாங்க? சடங்கு ஏற்பாடு பண்ணிருக்கு. போ, போய் ரெடியாக போ. யாரை கேட்டு இதெல்லாம் முடிவு பண்ணீங்க? அதெல்லாம் கேட்க வேண்டிய எல்லாரையும் கேட்டுட்டு தான் ரெடி பண்ணிருக்கோம். நீ சும்மா கத்தாம ரெடி ஆகுற வழிய பாரு. கேட்க வேண்டியவங்கள்ட்ட கேட்டாச்சா? என்னையா சொல்லிட்டு போகுது இது? என்ன, அப்பா வெளியே போறதுக்கு முன்னாடி அம்மா ஈஸ்வரி அக்கா கிட்ட எல்லாம் ஏதோ பேசிட்டு தான் போனாங்க. ஒருவேளை அது இந்த விஷயமா தான் இருக்குமா? அப்பாவா? பாலும் பழமுமே கொடுக்க வேணாம்னு சொன்னாரு, அப்புறம் எப்படியா இதெல்லாம்?
இல்லைண்ணே, சீரியஸான விஷயமா தான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அது இதா கூட இருக்கலாம்ல. அதான் பவுன் சொல்லிட்டு போகுது, எல்லாத்திட்டையும் பேசிட்டு தான் முடிவு எடுத்திருக்கோம். என்னாச்சு வெற்றி? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அப்பா, உங்களை தயவு செஞ்சு கேக்குறேன்ப்பா, இந்த சடங்கெல்லாம் வேணாம்ப்பா. உங்க கால்ல விழுந்து டேய் வெற்றி. கேக்குறேன்ப்பா. ஐயா வெற்றி, என்னையா என்ன சொல்ற? ஐயா வெற்றி, ஐயா எல்லாம் ஏற்பாடு நிப்பாட சொல்லுங்கப்பா. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குப்பா. என்ன ஏற்பாடுப்பா? என்ன தனிப்பாட்ட சொல்ற? நீங்களாம் சொன்னதுக்காக தானே தாலி கட்டுறேன். ஆனா சத்தியமா சொல்றேன்ப்பா, எனக்கு வேதனையா இருக்குப்பா. என்ன விட அவங்க பாவம்ப்பா. அவங்களை காயப்படுத்த வேணாம்ப்பா. எல்லாத்தையும் நிப்பாட சொல்லுங்கப்பா. என்னையா சொல்ற? நாங்க இப்பதான் வெளியே போயிட்டு வரோம். எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சாமி, தெளிவா சொல்லியா. என்ன தனிப்பாட்ட சொல்ற? வெற்றிக்கும் மலருக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றாங்கப்பா. அந்த ஏற்பாடு நிறுத்த சொல்லிதான் இவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த சடங்கு வேணாம்ப்பா. சாந்தி முகூர்த்தமா? ஆமாப்பா, உங்ககிட்ட சொல்லிட்டு தான் எல்லா ஏற்பாடும் நடக்குதுன்னு சொன்னாங்க. என்கிட்ட சொன்னாங்களா? யார கேட்டு இதெல்லாம் முடிவு பண்றாங்க? வெற்றி, நீ எந்திரியா. நீ ஒன்றும் கவலைப்படாதயா, எந்திரி. நான் நிறுத்துறையா எல்லாத்தையும். ஏ அன்புக்கரசி, ஏ ஈஸ்வரி. அண்ணா அழாதண்ண, அதான் அப்பா எல்லா ஏற்பாடையும் நிறுத்துறேன்னு சொல்லிட்டாருல. கண்ணை தொடன, கண்ணை தொடன. டேய், உங்க அப்பாவுக்கு இது தெரியாது போலடா. சொல்லிட்டாங்கன்னு நம்ம கிட்ட பொய் சொல்லிருக்காங்க. வா வாப்பா. வாயா. ஈஸ்வரி, இன்னும் கொஞ்சம் பூ போடுமா? போதும் சின்னம்மா, இதுக்கு மேல என்ன? மாமா, ஒன்றும் இல்லைம்மா, நீ அழாத. நான் என்னன்னு பார்ப்பேன். நாட்டரசா, கொஞ்சம் பொறுமையா பேசியா. அன்புக்கரசி, என்னம்மா என்ன நடக்குது இங்க? என்னங்க நீங்க தானே மருமகளை ஏத்துக்கிட்டு அவளுக்கு ஆதரவா போங்கன்னு சொல்லிட்டு போனீங்க. அதான் ஒரு மாமியாரா நான் என்ன செய்யணுமோ அதை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். நீங்க உள்ள போங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அன்பு, இங்க பாருமா, இதெல்லாம் ஏற்பாடு பண்ண வேண்டாமா? ஏங்க?
வேண்டாம்மா. எதுக்காக வேணான்னு சொல்றீங்க? நாளைக்கு அவங்க வீட்ல வந்து ஏன் ஏற்பாடு பண்ணலன்னு கேட்டா பழி என் மேலதானே வந்து விழும். அன்புக்கரசி, மறுபடியும் நம்ம 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை வேண்டாம். நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க. இங்க பாரு, யாரும் உன்னை வந்து கேட்க மாட்டாங்க. இதுக்காக இப்ப எந்த ஏற்பாட்டையும் பண்ண வேண்டாம். முதல்ல வெளியே வா. முறையா செய்ய வேண்டியது தானே சித்தப்பா செய்யறோம். அதையும் தடுக்கிறீங்க. மாடி, நான் ஒரு விஷயம் சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். இங்க பாரு, இந்த சம்பிரதாயம் எல்லாம் இப்ப வேண்டாம். அப்புறமா பாத்துக்கலாம். வெளியே வாங்க. அப்புறம்னா எப்பங்க? இன்னைக்கு நாள் நட்சத்திரம் எல்லாம் நல்லா இருக்குங்க. இங்க பாரு, 4 நட்சத்திரத்துக்கெல்லாம் சொல்லல. இது வேற. வேற என்ன? வெற்றியே மனசு உடைஞ்சு போய் எந்த சடங்கு செய்ய வேண்டாம்னு என் காலை பிடிச்சு அழுகிறான். போதுமா? சின்ன பிள்ளைங்கம்மா, அதுங்க மனசை புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு கேட்கிறேன், எல்லாரும் வெளியே வாங்க. வெளியே வாங்கன்றல்ல. வெளியில போங்க. ஈஸ்வரி, வெளியில போ. போன்றல்ல. இங்க பாரு, இன்னும் 5 நிமிஷத்துல ஒரு பூ இங்க இருக்க கூடாது. போ. மாப்பிள்ள, நீ கொஞ்சம் உதவி பண்ணுங்க. சீக்கிரம் எல்லாத்தையும் எடு. அல்லத அழுது நாடகமா போடுற நாடகம் வச்சுக்கிறேன்டி உன்னை. இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட. கூடிய சீக்கிரம் இதே செட்டப்ல மறுபடியும் உன்னை சந்திக்கிறேன். மலரு, மயிலு, உள்ள பூவையெல்லாம் சுத்தம் பண்ண சொல்லியிருக்கேன். நீ உள்ள கூட்டிட்டு போய் மலரை தூங்க வை. சரிங்கப்பா. போமா. வா புள்ள, உள்ள போலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. மலரு, அதான் உன் மாமா வந்து எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டார்ல, அப்புறம் ஏன் புள்ள அழற? ஐயோ மலரு, இங்க பாரு, உலகத்துல இருக்க எல்லாருமே நம்மள புரிஞ்சுக்கணும்னு நினைக்க முடியுமா? முடியாதுல. சில பேர் நமக்கு எதிராக தான் இருப்பாங்க. நாம தான் பக்குவமா நடந்துக்கணும். இந்த வீட்ல உன்னை பிடிக்காதவங்க யாரு? உன் அத்தை, உன் 2 நாத்தனார், அவ்வளவுதானே? மத்தபடி இங்க இருக்கவங்க எல்லாருமே உன்னை கையில வச்சு தாங்கணும் தானே நினைக்கிறாங்க. அப்புறம் என்ன பிரச்சனை புள்ள? நான் இந்த வாழ்க்கையை வேணும்னு கேட்டனா? இதுக்குதான் எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் தனியா இருக்கேன்னு சொன்னேன். யாராவது கேட்டீங்களா? இல்லையே. இங்க பாரு, நடக்கிறத பேசு. சும்மா தனியா இருக்கேன்னு நீயே சொல்லிட்டு இருக்காத. எப்படி உன்னால காலம் ஃபுல்லா தனியா இருக்க முடியும்?
இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. இந்த வீட்டை தாண்டி வேற எங்கேயாவது நீ வாக்கப்பட்டு போயிருந்தேனா உன் வாழ்க்கை மோசமா போயிருக்கும். இப்ப மட்டும் நான் என்ன சந்தோஷமாவா இருக்கேன்? அண்ணி கவலைப்படாதீங்க அண்ணி, உங்களுக்கு துணையா நாங்க இருக்கோம். எங்க அம்மாவை நினைச்சு பயப்படாதீங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க அண்ணி. ஆனா கூட இருக்கிறாங்களே 2 பேரு, அவங்க தான் எங்க அம்மாவை கெடுக்கிறது. அவங்க தப்பு தப்பா சொல்லி கொடுக்கறதாலதான் என் அம்மா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லனா அவங்க இப்படி எல்லாம் பேசுற ஆளே இல்ல அண்ணி. நீங்க சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா? ஏதோ ஒரு கோவம், கொஞ்சம் வருத்தம், அதனாலதான் அவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க அண்ணி. கோவம் போனதும் கண்டிப்பா அவங்க மனசு மாறுவாங்க, என்ன நம்புங்க. இங்க பாரு, பேசாம படுத்து தூங்கு. நேத்தும் நீ சரியா தூங்கவே இல்லை. இன்னைக்கு நாங்கெல்லாம் உன் கூட தானே இருக்கோம். நிம்மதியா தூங்கு புள்ள. எனக்கு தூக்கம் வரல. நீங்க 2 பேரும் போய் படுங்க, நான் தூங்கிக்கிறேன். எங்களை தூங்க சொல்லிட்டு நீ எங்கேயும் போயிட மாட்டியே.